காற்றில் பறந்த மாற்று அரசியல். இலை கட்சியும் சூரிய கட்சியும் மாத்தி மாத்தி இலவசங்களை அறிவிச்சு மக்களை ஏமாத்துறதா உணர்ச்சி பொங்க பேசின விசில் தலைவரும் இலவச சுழல்ல சிக்கிட்டாரேன்னு ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறாங்களாம். அவர்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள். அதே சமயத்துல இலவச அறிவிப்புகள் மேல மக்களுக்கு இருந்த ஈர்ப்பும் இப்ப குறைய தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஆளுக்கால் இலவசத்தை அறிவிச்சு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் பாமர ஜனங்க கிட்ட உருவாகிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் ஆம்பளைங்க குடிச்சு குடிச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் அழிக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்துவேன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொம்பளைங்க தைரியமா வெளியில நடமாட முடியல, அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. காசு கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா அப்படிங்கிற கேள்விகள் கிராமப்புறங்கள்ல எழ ஆரம்பிச்சிருக்கா. விசில் கட்சி தலைவர்கிட்ட வித்தியாசமான அரசியலை எதிர்பார்த்த படிச்ச நாட்டுப்புற மக்களும் அவரோட இலவச அறிவிப்புகளால அப்செட் ஆயிருக்காங்களாம். வாக்கு வங்கியை பத்தி கவலைப்படாத தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய நேர்மையான தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஏக்கத்தோட அவங்களும் விசில் தலைவர் மேல இருந்த எதிர்பார்ப்பை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டதான் அப்படிங்கறத கட்சியோட அறிவிப்புகள் எடுத்து காட்டுறதா படிச்சவங்க மத்தியில கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. மொத்தத்துல இந்த தேர்தல்ல இலவச அறிவிப்புகளால மட்டும் எந்த கட்சிக்கும் பெரிய அளவுல ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிறது தான் தற்போதைய கள நிலவரமாம். அப்படியா? சரி.